வழி விடுங்க வழி விடுங்க. மச்சான் ஓபன் பண்ணவா? வாந்தி வந்து சொல்லுங்க. வணக்கம் ராயல் ராஜலட்சுமி. என்ன கொழுப்பு பாத்தியா? மிஸ்டர் ப்ரொடியூசர், இந்த ஆளு எங்க வந்தா? அவருதாம்மா இந்த படத்தோட கிளாப் பலகை அடிச்சு போறவரு. இந்த பரதேசி கேமராவுக்கு முன்னால் நின்னு கிளாப் அடிப்பா. பரம்பரை பணக்காரி நானு. கேமராக்கு பின்னால போய் சுவிட்ச் ஆன் பண்றதா? நடக்கவே நடக்காது. வேணும்னா அந்த ஆளு கேமராக்கு பின்னால போய் கிளாப் அடிக்க சொல்லுங்க. சினிமாக்குன்னு சில வரமுறைகள்லாம் உண்டு. வரமுறை உன் மூஞ்சி. சரி. குப்பத்தொட்டி கோவிந்தசாமிக்கும் கோடீஸ்வரி ராஜலட்சுமிக்கும் இங்க ஒரே மரியாதையா? நான்சென்ஸ். நாளைக்கு பேப்பர்ல இந்த மூஞ்சியோட என் போட்டோ வந்துச்சுன்னா என் கௌரவம் என்ன ஆகுறது? நான் போறேன். பைனான்ஸ் போகுது. நல்ல வேலை நடக்குச்சா. மோதி இருந்தா என்ன ஆயிருக்கும்? கரெக்ட் மச்சான். இல்லன்னா அடையாளம் தெரியாமலேயே நசிங்கி செத்துருப்பேன். அட பாவி, அப்ப தந்தது. இப்ப எதுக்கு இப்படி செல்ஃபி போறா? நீ குப்பை தொட்டிக்காரனா? நான் குப்பை தொட்டிக்காரன் தான்டா. வெண்ண அதானே. யார் இல்லன்னா குப்பை தொட்டி கோயிந்தா அவளை கேவலமா போச்சா? பரம்பரை பணக்காரினா 4 காலு 4 கை 4 கண்ணா இருக்கு. ஐயோ, அப்படி இருந்தா சொல்லுங்க. அவங்கள வச்சு ஜுராசிக் பாருங்க. வகுத்தறிச்சல கிளப்பாதியா? பணக்காரினா 7 ரூபாய் குடிக்கிறாங்க. மச்சான், குடிக்கிறத பத்தி மட்டும் நம்ம பேசக்கூடாது. அதுவும் குறிப்பா நீ பேசக்கூடாது. பேசாத வாயில ஊத்தி விடுங்க. யோ ப்ரொடியூசர், ஏய் சார், அவ கௌரவம் தான் பாப்பா. பணம் தர மாட்டான். ஓ படத்துக்கு சுத்தி நான் ஆன் பண்றேன். ஏன் மச்சான் கிளா படிக்கட்டும். படம் பாதியில இருந்தா நான் ஃபைனான்ஸ் பண்றேன். படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். அதுக்கு நான் கேரண்டி. மக்களோட நாடி துடிப்பு தெரிஞ்ச டைரக்டர் நான். ஸ்டெடியா இருக்கேன். ஆஹா, அருமையா இருக்குது. குப்பை தொட்டி கோவிந்தன், ராயல் ராஜலட்சுமி. இதுவே கதைக்கு அருமையான கரு. தமிழ்நாட்டையே கலக்கிறேன். இதுல நான் என்ன சொல்லணும்? உழைப்பது ஒன்றே சுயநலம் என்றால் நடப்பது நலமாய் நடந்து விடும். நடப்பது நலமாய் நடந்து விடும். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும். ஒருவேளை வெடிகுண்டு ஏதாவது இருந்தா வந்தா மழை போனா இது. நாமெல்லாம் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? சிறப்பா இங்க பாருப்பா, என்ன சென்சாச்சு. இப்படி உழுந்து உழுந்து கிளீன் பண்றானே. எல்லா தொழிலாளியும் இப்படி இருந்துட்டா நம்ம நாடு எப்போ சுப்ரீம் ஆயிருக்குப்பா. ஆமாமா, நீ வா. நாட்டை பத்தி எதுவும் வக்கு வரலாம போச்சு. மூஞ்சியும் முகரையும் பாரு. பொட்டி எங்களுது. நாங்க தான் போலீஸுக்கு பயந்து மறைச்சு வச்சோம். மரியாதையை கொடுத்துரு. இல்ல பொட்டி உங்கதா? ஆமா. போலீஸியா? டேய் டேய் டேய். சுடாதீங்க சுடாதீங்க என்ன சுடாதீங்க. மச்சான் 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 மச்சான், குண்டு வெடிச்சிருச்சா? சுட்டுட்டாங்களா கிட்டா? 16 வருஷமா வர்ற அதே கனவுதானா மச்சான்? கிட்டா வெறும் குப்பையை பொறுக்கிட்டு இருந்த. அப்பெல்லாம் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்த. பணம் காசு வந்து நெஜோ பொறுக்கியானே. தூக்கம் போயிருச்சுன்னு சொல்ல வந்தேன். அதானே பார்த்தேன். சரி, அது இருக்கட்டும்டா. ஒவ்வொரு பணக்காரனும் ராத்திரி நேரத்துல தூக்க வரலன்னு சொல்றாங்களே. ஒவ்வொருத்தன் பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குமோ? இருக்காதா பின்ன? நியாயமா சம்பாதிச்சு எவனாலையாவது கோடீஸ்வரன் ஆக முடியுமா? முடியவே முடியாதா? என் கதைய பாரு. என்னடா? நாம 2 பேரும் ஒண்ணு போல குப்பையை பொறுக்கிட்டு இருந்தோம். அம்மா இப்ப என்ன? அப்பெல்லாம் ஒண்ணும் நடக்கல. ஒரே ஒரு நாள் நான் குவார்டர் அடிச்சு குப்புறப்படுத்திட்டேன். அன்னைக்கு நீ மட்டும் தனியா போய் குப்பத்தொட்டில கைய விட்ட. நீ கோடீஸ்வரன் ஆயிட்ட.
அத நினைச்சா இப்போ துக்கம் என் தொண்டையே அடைக்கி பேசாம படுத்துக்கிறேன். டேய் கிச்சான், வேணாம்டா, உங்க அக்கா ஞாபகப்படுத்தாத, அப்புறம் ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிரும். அக்கான்னு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. என்னடா? அக்காவோட பொண்ணு. யாரு? ஓ மகா. ஆமாடா. என்ன? அவளை எப்ப எனக்கு கட்டி வைக்க போற? அதானே பார்த்தேன், அங்கங்க சுத்தி நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. டேய் கிச்சான், எனக்கு கூட தான் குஷ்பு, மீனா, நக்மா, ரோஜாவெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. அவங்க சம்மதிக்கணும்ல. அந்த மாதிரி நீ என் மக ரேகாவை சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்க. மச்சான், இப்ப நீ சொல்லிட்டேல, நான் உங்களை சம்மதிக்க வைக்கிறேன். நீ மட்டும் இப்படி படுக்கையிலே போட கூடாது. உடனடியா கிளம்பி ஆபீஸ் போகணும். கையிலடா. அதையாண்டா மொந்து பார்த்த மூதேவி. ரேகா, ஏன் வீட்டுக்குள்ளேயே ஜாகிங் போற? என்னம்மா? இமிடியேட்டா எனக்கு ஒரு ஏகே போடுதல் வேணும். ஏகே படிச்சவனா? அப்படின்னா என்ன? ஆக்ஷன் பையன்ற மாதிரி எதுவும் தலைவலி மாத்திரையா? மாத்திரையா? என்ன மச்சான், அத சிவகாசியில செய்யறாங்க. சிங்கம் மார்க்கு துப்பாக்கி. துப்பாக்கியா? ஏம்மா, துப்பாக்கியால தூக்கம் இல்லாம அலையறான் உங்க அப்பே. உனக்கு எதுக்குமா துப்பாக்கி? காலேஜ்ல ஒரு பையன் அவமானப்படுத்திட்டான், அவனை சுட்டு தள்ளணும். ஒண்ணே நான் இருக்கும்போது இன்னொரு அவமானப்படுத்த விடுவனா? யார் அவன்? இத கேட்கும் போதே என் ரத்தம் எல்லாம் துடிக்குது, நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறுது, மீச துடிக்குது. யார் அவன்? எது அவன் ஏரியா? அவன் வாயில போடுறேன் யூரியா. அடச்சி, வாய் மூடு லூசு. கரெக்ட்டா சொன்னமா. இப்பதான் நீ உண்மையை பேசுற. லூசுதான், ஆனா காதல் லூசு. மஜ்னு மாதிரி. இந்த கிச்சா உனக்காக என்னென்ன செய்வான் தெரியுமா? கபீல் தேவ் மாதிரி கையால பந்துகளை போடவா, இல்ல மரண மாதிரி கால்ல கோல் போடவா, இல்ல மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஸ்டெப்புகளை போடவா, அதுவும் இல்லைன்னா ஜாக்கி சான் மாதிரி சந்தோஷமா. நான் கோவமா இருக்கேன், நீ ஜோக் அடிக்கிறியா? ஏம்மா, இவன் கிடக்குறாம நாப்பைய. நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்க. உன்னை கேலி செஞ்ச அந்த காளிப்பைய யாருன்னு என்கிட்ட காட்டு. அவனை 10 ரவுடி பையில வச்சு கைய கால வெட்டல. நான் உங்க அப்பா இல்லம்மா. ஒருத்தரும் தேவையில்லை, நானே அவனை பாத்துக்கிறேன். அம்மா, நான் சொல்றேன். கிச்சா, கிச்சா. ஓஹோ, அடிக்கடியில் இந்த ஏரியாவே க்ளோஸா? ஏண்டா அப்படி என்ன அலங்கோல படுத்துற? என்ன மச்சான், நீ யாரு? ராயல் ரெக்ரியேஷன் கிளப்புக்கே தலைவர், நாளைக்கு மக்கள் மாமன்றத்துக்கே தலைவர், நாளை கழிச்சு நீதான் முதல்வர், உன் கை முழுக்க பவர். சும்மாறா என் ஜவரு. ஏண்டா அந்த பதவிக்கு வர்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதர வேணாமா? தகுதியாவது தராதரமாவது என்ன மச்சான்? குப்பை தொட்டியில நாய், பன்னி, செத்த பெருச்சாளி இதுங்களுக்கு மத்தியில குப்பையை பொறுக்கிட்டு இருந்தியே. பல செகண்டாத. எனக்கு நான் ஒரு வாட்டி சொல்லி அத பார்த்தேன். ரூம்ல வந்து சொல்றான் நாயே. சுத்தி கூட்டமா இருக்காங்கல்ல. ஓ, அது ஒண்ணு இருக்கோ? எப்படி நீ வாழ்க்கையில முன்னேறிட்டீல? அது அதிர்ஷ்டம். அது அதிர்ஷ்டம்னா நீ ராயல் ராஜலட்சுமி அம்மா கூட மோதிர பாரு, அது கூட அதிர்ஷ்டம் தான். ஏன்னா அந்த அம்மா யாரு? அந்த அம்மாவுக்கு எதிராக நீ குரல் கொடுத்தேனா இந்த ஏரியால உள்ள சில்லற பசங்க உனக்கு ஜே போடுவாங்க. அதை பார்த்தோன்னே மத்த அரசியல்வாதிகள் எல்லாம் உனக்கு ஆதரவா அறிக்கை விடுவாங்க. அப்புறம் பாரு, உன்னுடைய அடுத்த பிறந்தநாள் நீ கொண்டாட போற இடமே கோட்டை தான். எங்க வேலூர் கோட்டையா? மணி வேற அடிக்குதுடா. என்ன பெரிய மணி, ஆராய்ச்சி மணி. ஹலோ, பிஏட்டு குப்பை தொட்டி ஸ்பீக்கிங். உடனடியா ஒரு வேன் எடுத்துட்டு வந்து கூட்டு போயிருங்க. போலீஸா? என்ன மச்சான் எப்ப பார்த்தாலும் டவுட்டாவே இருக்கிறீங்க, பயந்து பயந்து சாகுறிய. யாரு? தண்டோரா யூனிவர்சிட்டில இருந்து ஒரு வேன்ல நிறைய அறிஞர்கள் வர்றாங்க, உனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. ஜென்டில்மேன், நீங்க யாரும் பதட்டப்பட வேணாம். நேத்து இவருடைய ஆயுள் பெருகிறதுக்காக ஜாமத்துல ஒரு ஹோமம் வளர்த்தோம். அதுல கொஞ்சம் புகை ஜாஸ்தியாகி உள்ள எல்லாம் போயிடுச்சு. அதுல கொஞ்சம் மயக்கம். வாங்க. யாரு இது தீப்பிடிச்சு தீஞ்சு போன மாதிரி? இவர்தான் சார்ஜ் சாமிதுரை, தண்டோரா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர். நான் சாதாரண ப்ரொஃபசர் தான். தண்டோரால பதவிக்கு வரணும்னா அவங்க இடத்தை சேர்ந்தவங்க தான் வர முடியும். தமிழ்நாடு மாதிரி அது வந்தார வாழ வைக்கும் நாடல்ல. அது சரி, தண்டோராங்கிறீங்க, தமிழ் நல்லா பேசுறீங்க. எனக்கு பண்டாரவாட தான் பூர்வீகம். பள்ளி படிப்பு குடுவாஞ்சேரி, கல்லூரி இருக்கஞ்சேரி, அதுக்கு மேல ஆக்ஸ்போர்ட். அப்ப நீங்க வந்த வேலை? திஸ் இஸ் மீ மச்சான், மிஸ்டர் தண்டோரா. திஸ் இஸ் மீட் மிஸ்டர் குப்பத்தொட்டி கோயின்சாமி. டேய், குப்பத்தட்டியை கட் பண்ணிட்டு வெறும் கோயிந்தசாமி மட்டும் சொல்ற. சாரி, இவர் ரொம்ப அடக்கமானவர், விளம்பரத்தை விரும்பாதவர். கோயின்சாமி. ஆமா, நீங்க குரோ தானே? நீ குரோ தானே? என்ன? Nico from Dandora. Very glad to meet you. இருங்க. இப்படி குடுக்குறீங்கன்னா நீங்க குடுக்குற டாக்டர் பட்டத்தை வாங்குறதுக்கு எனக்கு இந்த கை இருக்காது. Oh, sorry. ஆமா, இது என்ன ஐயனார் சிலைக்கு பக்கத்துல இருக்கிற ஆளாக்கு சிலையை திருடிட்டு வந்த மாதிரி ஒரு உருவம்? அதுவா? தண்டோரா பக்கத்துல நிக்கிற குண்டோரா. வாயில என்ன பெருசா? உதடு. உதடே 3 கிலோ இருக்கு போல இருக்கு. ஆமா, மேல 1.5 கிலோ, கீழே 1.5 கிலோ. அது சரி, என்ன செத்து போன ராணுவ ஆபீசர் Dress மாதிரி தட்டுல வச்சு கொண்டு வந்திருக்கீங்க டாக்டர் பட்டத்தை? இது என்ன கடத்தல் பொருளா மறைக்கிறதுக்கு? 10 பேருக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு பெருமை தானே. அது பெருமைதான், ஆனா ஏதாவது சாதனை பண்ணவங்களுக்கு தான் டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க. எதுக்காக இவரு கொடுக்குறீங்க? டேய், நாளை காலையில தந்தியில உன்னை கொலை பண்ணிட்டேன்னு வரும்.
மச்சான். சீட்டு போட்டு குலுக்கி பார்த்தோம், அதுல இவரு பேர் தான் வந்துச்சு. வெறும் குழுக்கல வந்த பட்டம் தானா இது? சரி, டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் இவர் நர்சிங் ஹோம் ஆரம்பிக்கலாம்ல? நர்சிங் ஹோம் ஆரம்பிக்கலாம், ஆனா ஆபரேஷன் மட்டும் பண்ணவே கூடாது. கோஆபரேஷன் பண்ணலாம்ல? சும்மாரா. ஆமா, இப்ப நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? இந்த பட்டத்தை நாங்க உங்களுக்கு கொடுக்கற வரைக்கும் நாங்க வெளிய எங்கேயும் தங்க கூடாது. உங்க வீட்டுல தான் நாங்க தங்கணும். ஆமா ஆமா, வெளிய தங்குனா இத கூட நம்ம ஊர்ல லஞ்சம் கொடுத்து வாங்கிட்டு போயிருவாங்க. லஞ்சம்? வாட்ஸ் தட் லஞ்சம்? லஞ்சம் மீன்ஸ் பிரைபியர். Bribe? It's a big crime in Dandora. டேய் அவனுக்கு பிடிக்காதவங்க எல்லாம் நம்ம வீட்ல வச்சு திட்டவனாம் சொல்லு. சும்மாரா மச்சான், லஞ்சம் வாங்குறது அவங்க நாட்டுல குறை குத்தம்ங்கறாரு. அப்படியா? லஞ்சம் வாங்கினா உங்க ஊர்ல என்ன தண்டனை? 5 ரூபாய் வாங்குனா ஆள் கட்டி விரல், 10 ரூபாய் வாங்குனா பெரு விரல், அதுக்கு மேல வாங்குனா மண்டை விரல். மண்டையில ஏரியா வரல. இல்ல மச்சான், மண்டையத்தான் மண்டை வரலன்னு சுருக்கி சொல்றான். அப்படியா? லஞ்சம் வாங்கினா தலையவே எடுத்துருவாங்களா? அந்த சட்டம் மட்டும் நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா இங்க கொள்ள பேர் தலையே இல்லாம முண்டமா அலைவானுங்க. வாட்ட காமெடி, வாட்ட காமெடி. காமெடி வகரமே சொன்னா மூதேவி. ஏன்டா அப்படி அத்தராத்திரல அனந்தர? உனக்கு அந்த டாக்டர் பட்டம் தேவையா? ஏன் அப்படி கேக்குற? நான் ஒரு கெட்ட கனா கண்டேன். என்ன கனவு? இல்ல, நீ அந்த டாக்டர் ட்ரெஸ் போட்டு நடந்து போயிட்டு இருக்கிற, உனக்கு பின்னாடி ஒரு வெறி நாய் சொறி நாய் வந்து உன்னை புடுங்குன்னு புடுங்கி விரட்டுது. 2 நாயா? ஐயோ அப்பா, ஏன் விரட்டுது? மச்சான், உன்னை அந்த டாக்டர் ட்ரெஸ்ல பாக்கும்போது குல்லா மாட்டின குரங்கு மாதிரி எனக்கே தெரியுது. பாவம், அந்த வெறி நாய் மனசு எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கோம். குல்லா மாட்டின குரங்கா? குல்லா மாட்டின குரங்கு மாதிரியா? குல்லா மாட்டின குரங்கு மாதிரியா இருக்கு? குல்லா மாட்டின குரங்கு மாதிரி. பட்டத்தை திருட பாக்குறியா? நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன். ஐயப்பா, சுற்றாதீங்க, நான் குப்பை தட்டி கோயிந்து சாப்பிங்க. ஓஹோ, சுவாமி நீயா? நாளைக்கு தான் பட்டத்தை கொடுக்க போறமே, அதுக்குள்ள என்னங்க அவசரம்? அது வந்துங்க, இந்த டாக்டர் ட்ரெஸ் போட்டோம்னா குரங்குக்கு குள்ளா மாட்டின மாதிரி இருக்கும்னு என் மச்சான் சொன்னா. அப்படி போட்டு போனா நாளைக்கு விழாவில் அசிங்கமா இருக்கும்ல, அதான் ஒரே ஒரு தடவை போட்டு பார்க்கலாமே. ஓகே ஓகே, நான் உனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள உள்ள கொண்டு போய் கண்ணாடி முன்னாடி போட்டு பார்த்துட்டு உடனே என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருங்க. துப்பாக்கி உள்ள வைங்க, உள்ள வைங்க. ஓகே, பரவாயில்ல, 10 நிமிஷம் நின்றாரு. வெளிநாட்டுக்காரன் தான். எப்படி இருக்கு கிச்சான்? பிரமாதமா இருக்குது மச்சான். பாத்துருந்தாலும் செத்துருப்பா மச்சான். என்னடா சொல்ற? இல்ல, அவ்வளவு அழகா இருக்குது, கண்ணு பட்டுருமோன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? அவ்வளவு அழகா இருக்கு. எங்கடா நம்ம தண்டோட சாரக்கானா? அவனு எங்க போனா எனக்கு என்ன மச்சான்? இங்க வந்து பாரு, உன் பீரோ 0 ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, எங்கடா என் நகை பணம் தங்க கட்டியெல்லாம்? மச்சான், உன்னை நம்பி இருந்தனே மச்சான். ஐயோ, உனக்கே அல்வா கொடுத்துட்டு அத்தனையும் எடுத்துட்டு போயிட்டானே, இப்ப நான் என்ன பண்றேன்? எனக்கே அல்வாவா? சபாஸ்மா, சவால்னா இதான் சவால். இப்படி நாட்டுல இருக்க ஒவ்வொரு பரம்பரை பணக்காரனையும் குப்பை பொறுக்க வச்சிட்டோம்னா சுலபமா ஊரு சுத்தமாயிரும், சோசலிசம் நடைமுறைக்கு வந்துடும். அப்பா, சவால் விடுறது ரொம்ப ஈஸி, ஆனா அது ஜெயிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் இருக்கட்டுமா, முதல்ல அந்த பொம்பளை கிட்ட போய் நான் போட்ட சவாலை வாபஸ் வாங்கிட்டு என் மக போட்ட சவால் தான் உண்மையான சவால்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அப்பா, என்னம்மா? இப்ப அதெல்லாம் வேண்டாம், முதல்ல ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்லுங்கப்பா. அப்படிங்கிற? டேய் கிச்சான் மச்சான், அகராதிய புரட்டி ஐடியா கிளவிச்சு. ஓகே, இந்த ஈசோட்டரிக் காஜிடேஷன்ஸ் ஆர் an extemporaneous plateauous ponderous. புரிஞ்சுக்கிட்டேன் மச்சான். உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுமா? ஐடியாவை குடுறான்னா அனாவசியமா பத்தி அறிவு கட்ட வேலை. சொந்த புத்தி இருந்தா கண்டுபிடி, வந்த புத்தி இருந்தா காப்பி அடி. காப்பி அடிக்கிறதுக்கு நாங்கடா போறது? சொல்ற பாக்கியராஜ் சார் கிட்ட போவோம். எதுக்கு படம் எடுக்கிறது? படம் எடுக்கிறதா சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இது, செகண்ட் ஹாஃப் எப்படி வச்சுக்கலாம்னு அவர்கிட்டயே கேட்போம். அவர் பல ஐடியாக்களை கொட்டுவாரு, அதுல சில விஷயங்களை பொறுக்கி நடைமுறைப்படுத்திடுவோம். அவரை ஏமாத்துறது தப்பு இல்லையா கிச்சான்? அப்ப நீ ஏமாறுறீங்கறியா? என்னடா சொல்ற? உன் பொண்ணு என்ன கட்டி வைக்கிறியாங்கறேன், அதுக்கப்புறம் ஐடியாக்களை வழங்கிட்டே இருப்பேன். உனக்கு என் பொண்ணை குடுக்கிறதுக்கு அந்த அம்மா வீட்டு சமையல்காரன் குடுக்கலாம்டா பேப்பையில. நோ ப்ராப்ளம், அந்த சமயக்காரனை சஸ்பெண்ட் பண்ண சொல்லு, நான் போய் அங்க ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்ப உன்னை தலைமுழுற தவிர வேற வழி இல்ல. அதுக்கும் நோ ப்ராப்ளம். அப்ப எனக்கு நோ ப்ராப்ளம். என்ன வீட்டுக்கு மழை பெய்யுது? ஆமா ஆமா ஆஹா. டேய் கிச்சான் மச்சான், பசங்க யாரு தெரியுதா? தெரியும், தண்டரா பார்ட்டி. என்ன பண்ணலாங்கற? நம்ம டாக்டர் பட்டம் கொடுத்துற வேண்டியதா? ஓகே, அப்படியே உன் சாத்துக்குடி சவுண்ட கொடு. ஏடி பாட்டு, ஏடி பாட்டு, ஏடி பாட்டு.
நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. அட பாவிகளா, இத்தனை பேரை ஏமாத்திருக்கீங்களா? இதுக்கு மேல இழிச்சு வாங்கி கிடைக்கல சார். அரஞ்சனா பூரா பண்ணு வெளியே செஞ்சிடும். பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசுறானுங்கன்னு? ஏட்டா நீ கேன ஏமாந்துருக்கீங்க. நாம மட்டும் என்னவா டேய் மறந்துரு டேய் கிச்சான், மச்சான். எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்களோ அத்தனை பேருடைய பணத்தையும் பட்டியல் போட்டு பூராத்தையும் பைசல் பண்ண. ஓகே, எல்லாரும் லைன் கட்டிவாங்க. நீங்க 2 பேரும் ஏன் லைன்ல வாங்கடா. டேய் வாங்கடா, இல்லனா பூரா பேரும் சேர்ந்து அடிச்சு அத்து பிச்சற போறாங்க. ஐயா, என்ன கொய்யா? எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம ஊரு டாக்டர் பட்டம் எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிற வேணாமா? நடங்கடா நாய்களா. வா, 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 வா. இப்ப என்னதான் நடக்க போகுதுங்கற? நமக்கு 3 வேளை வயிறார சோறு போட்டு ஏசி ரூம்ல தூங்க ஐயே, ஏசில படுத்தா எனக்கு தூக்கம் வராதே. ஏன்டா என் வயிற்றுல கலப்புற? இப்ப அந்த வெள்ளத்தலையன் போலீஸுக்கு போன் பண்ணிருப்பான். ஜீப் வரப்போகுது. அதுக்கப்புறம் லாக்அப், கோர்ட்டு, கேஸ், ஜெயிலு, கட் பண்ண களி. ஐயா ஐயா, தயவு செஞ்சு எங்களை சுட்டாதீங்கய்யா. நாங்க 2 பேரும் அனாதீங்கய்யா. எங்களை சுட்டா எங்களை தூக்கிட்டு போய் கொல்லி வைக்க கூட ஆள் இல்லையா? வேணா முதல்ல அவனை சுட்டுருங்கய்யா, நான் தூக்கிட்டு போய் கொல்லி வச்சிருந்தேயா. அப்புறம் என்ன சுட்டுருங்கய்யா? உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையே வேணாம் மச்சான். இவங்க 2 பேரும் ஒரே ரூம்குள்ள அடைச்சு பாம்ப போடு. அதான் இப்ப ஃபேஷன். டேய் நான் நிம்மதியா வெளியே தெரியுறது உனக்கு பிடிக்கலையா? ஓ, அது ஒண்ணு இருக்கோ? ஐயா ஐயோ நம்ம பாத்தீங்க. அடேய் ஏன்டா எங்க 2 பேரும் கேன பையன் நினைச்சீங்களா? அதே என்ன கேக்குற? டேய் கிராஸ் பண்ணாத, அப்புறம் துப்பாக்கி ஓம் பக்கம் திரும்பிடும். மச்சான், நான் உன் மச்சான் மச்சான். ஜாக்கிரதை. ஆமா நீங்க எதுக்காக அப்படி ஏமாத்துக்காரன மாறுனீங்க? எல்லாம் வயித்து பழுப்புக்கு தாங்க. ஐயா, எங்களை பெத்தவங்க அனாதை குப்பை தொட்டில போட்டு போயிட்டாங்க. வெளியே சொல்லவே கேவலமா இருக்கு. டேய் குப்பத்தட்டிய பத்தி கேவலமா பேசாத. குப்பத்தட்டி எனக்கு கோயில் தான், தெய்வம். சூட்டு பத்தி இப்படி அப்படி பண்ணியா? டேய் கிட்டா எடுத்து சொல்றாடா. சரி மச்சான். யோ, யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டேயா? ஏன்? என்ன அவரும் குப்பை தொட்டியா? தெரிஞ்சுதான் நாங்க அட்டாக் பண்ணோம். நீ விலகுமா? ஐயா ஐயா, உங்களை புரிஞ்சிக்காம உங்க மனசை புண்படுத்திட்டோம். எங்களை ஏன் கடத்திக்கிட்டு வந்தீங்க? அப்படி கேளு. ராயல் ராஜலட்சுமி ஒரு பணக்காரி. அவங்கள உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுக்கணுமா? அசிங்கமா பேசாரா? அவன் பொண்ண உங்கள ஒருத்தன் காதலிக்கணும். நோ ப்ராப்ளம். அதுக்கு தான் நான் இருக்கேன். எரும மாடு, அந்த பொண்ணுக்கு அண்ணன் மாதிரி இருக்கடா நீ. வாய முர்றா. நீ கொஞ்சம் சிகப்பா இருக்க எப்படி? எனக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாச்சே. டேய் கிட்டா போலீஸ கூப்பிடுறா. மச்சான் பதட்டப்படாத, முதல்ல பேரத்தை பேசுவோம். எப்பா 1 ஹவருக்கு எவ்வளவு வாங்குற நீ? நீ ரொம்ப ஓவரா பேசுற. இப்ப செத்தினா அழுகிறதுக்கு உங்க அக்கா இல்ல தெரியுமா? மெதுவா சாகர மச்சான். போய் போன் பண்ணு. போலீஸ் போலீஸ். ஐயா, நாங்க என்ன பண்ணோம் அதை சொல்லுங்க. டேய் அந்த பொம்பளையோட ஃபேமிலி போட்டோ குடுறா. அந்த பொண்ணை பாரு. பொண்ணு அழகாதான் இருக்கா, ஆனா கொஞ்சம் குண்டா இருக்காளே. ஏன்டா பாரு, அந்த பொம்பளை தான ராஜலட்சுமி. ஓ அத்தையா? கன்ஃபார்ம் பண்ணாங்களா? ஒன்லி ஆக்டிங். பக்கத்துல இருக்க பொண்ணை பாரு. பேரு சீதா. அந்த பொண்ணை நீ லவ் பண்ற மாதிரி நடிக்கணும். அந்த பொண்ணு உன் பின்னாலே அலையணும். அத பார்த்து ராயல் ராஜலட்சுமி ஜாக்கெட் சேலையெல்லாம் கிழிஞ்சு கிறுக்கு பிடிச்சு தெரு தெருவா அலையணும். குப்பத்தட்டியோட அருமான பொம்பளைக்கு தெரியணும். அந்த ஆனந்தத்தனா இதை விட நல்லா கை தட்டி சிரிக்கணும். எங்கடா அழகா? இன்னும் இங்கதான் காணாம போயிட்டாங்க. போயிட்டாங்களா?